நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறேன். அதுக்கு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காண்டி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, தக்காளி பழம் 1, கருவேப்பிலை. இப்போ நூடுல்ஸ் பாக்கெட் நான் 1 எடுத்திருக்கேன். நான் இந்த கம்பெனியில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் 5 டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எதுக்காண்டி ஊற்றுறோன்னா நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பாக்கெட்டில் சோயா சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சு, அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். நூடுல்ஸை அப்படியே போடாமல் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்படியே இறுக்கி தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதில் லைட்டாக தான் உப்பு போடணும், ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். பாருங்கள், தண்ணியில் நல்லா முக்கிற அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எனக்கு வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற ஒரு நூடுல்ஸ் எடுத்து கையில் அமைக்க பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். குழைய விட்டுறாதீங்க, இல்லைனா நூடுல்ஸ் குழஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியில் அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க, இல்லைனா ஜில் தண்ணியில் கூட அலசலாம். இப்போ அடுப்பில் ஒரு இருப்பு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இதுக்கு சுவையாக கொடுக்கறதுக்கே நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் சேர்க்கலை, நான் சேர்க்காமையே இதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் உப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால தான் கம்மியாக சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி பழம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸில் ஒரு சின்னதாக சில்வர் கலரில் ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கிறோம். அது நம்ம வெளியில் கிடைக்காது, நம்ம அந்த பாக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதுதான் டேஸ்ட்டு, அதையே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ நம்ம சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறோம். இது எல்லா பாக்கெட்லேயுமே கிடைக்காது, இது ஒரு ஆப்ஷன் தான். இது ஒரு கலருக்காண்டி, ஒரு டேஸ்ட்டுக்காண்டி, உரப்புக்காண்டி தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அலசி வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்துக்கிறேன். நூடுல்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நான் தட்டில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸை நம்ம மசாலா ஐட்டத்தோடு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மசாலாவோட நூடுல்ஸ் நல்லா வேகும். எதனால் மூடி வைக்கிறோம்னா அந்த மசாலா ஐட்டம் பூரா நூடுல்ஸில் சேர்ந்து நம்மளுக்கு அந்த சுவையை கொடுக்கும். இப்படியே பெரட்டிட்டு நமக்கு சாப்பிட்டோம்னா அது நல்லாவே இருக்காது. இப்படி நல்லா பெரட்டிட்டு மூடி வைங்க. ஒரு தம் கட்டுறோம்ல பிரியாணிக்கு, அந்த மாதிரி தான் ஒரு தம் கட்டுறோம். இப்போ 2 நிமிஷம் கரெக்டாக மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்சஸாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு, உதிரியாக தான் இருக்குது. இதை சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் பன்னீர் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரீகப் பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு சின்ன டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு
நம்ம நூடுல்ஸை நல்லா உடச்சி போட்டுக்கிறோம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மையம் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறோம். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டிட்டு தம் கட்டிடலாம். 2 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், டேஸ்டான சுவையான நூடுல்ஸ் ரெடி.